ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன்பிசி மேக்ஸ் ஸ்டார்ட். அடுத்த மெத்தட் வந்து பல்லுறுப்புக்கோவை பாலினாமியல் மெத்தடில் ஃபேக்டரைசேஷன் பார்க்கலாம். ஃபேக்டரைசேஷன் பார்க்கும்போது இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5x மைனஸ் 6 கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x மைனஸ் 12, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 8x ப்ளஸ் 12 கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம எப்படி பார்க்கலாம்னா, ஃபர்ஸ்ட் சிம்பிளை பாருங்க, இங்கே ப்ளஸ் இருக்கு, இங்கே மைனஸ் இருக்கு. இதை வந்து 6 வந்து நம்ம எப்படிலாம் ஃபேக்டரைஸ் பண்ணலாம்னா 3 2 பண்ணலாம். அடுத்தது 6 1 பண்ணலாமா, 6 into 1 வந்து 6 கிடைக்கும். இப்போ பாருங்க, இப்போ 5 இருக்கிறதுக்கு இங்கே மைனஸ் இருக்கு, இங்கே ப்ளஸ் இருக்கு. அப்போ ஒரு சிம்பிள் வந்து ப்ளஸ்ல இருக்கணும், இன்னொரு சிம்பிள் வந்து மைனஸ்ல இருக்கணும். இப்போ வந்து இந்த சிம்பிள் வந்து போட்டால் நமக்கு மைனஸ் 6 தான் வரும், 5 வராது. அதனால நம்ம என்ன பண்ணுறோம்னா ப்ளஸ் 6x, அதாவது பெருசு தான் வந்து இது வரணும். இப்போ மைனஸ் எக்ஸ் மைனஸ் 6ன்னு போடுறோம். இப்போ இதை நம்ம வந்து இது பண்ணோன்னா காமனாக இருக்கிறது வெளில எடுத்தோம்னா எக்ஸை வெளில எடுத்தோம்னா எக்ஸ் ப்ளஸ் 6ன்னு கிடைக்கும். இதில் வந்து -1 காமனாக இருக்குது, அப்போ எக்ஸ் ப்ளஸ் 6ன்னு கிடைக்கும். இதுலேருந்து நம்ம காமனாக இருக்கிறதுல எக்ஸ் ப்ளஸ் 6 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1ன்னு எழுதலாம். அடுத்தது பாருங்கள், இது எப்படி எழுதலாம்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x மைனஸ் 12. இதை நம்ம எப்படி எழுதுறோம்னா, இதை நம்ம எப்படி பிரிக்கலாம்னு பாருங்கள். 4 3 பிரிக்கலாம், 3 4 வரும். 6 into 2 வந்து 12ன்னு கிடைக்குமா. இப்போ வந்து அதே மாதிரி இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. இப்போ இங்கே ப்ளஸ்ன்னு போடுறோம், இங்கே மைனஸ்ன்னு போடணும். இப்போ 6x மைனஸ் 2x மைனஸ் 12. இதை இது பண்ணால் எக்ஸை காமனாக வெளில எடுத்தால் எக்ஸ் ப்ளஸ் 6ன்னு இருக்கும். -2 வெளில எடுத்தால் எக்ஸ் ப்ளஸ் 6ன்னு நமக்கு கிடைக்கும். இப்போ எக்ஸ் ப்ளஸ் 6 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2ன்னு நமக்கு இதுக்கு கிடைக்கும். அடுத்தது பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 8x ப்ளஸ் 12. இதுக்கு நம்ம ஃபேக்டரைசேஷன் பண்ணும்போது இதுக்கு நம்ம வந்து மல்டிப்ளை இது பார்க்கும்போது 6 2 4 3 3 into 4 அது மாதிரி கிடைக்கும் நமக்கு. இப்போ ரெண்டுமே ப்ளஸ் சைனில் இருக்குது, அதனால் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. 6 into 2 ஆட் பண்ணால் 8 வருது. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 6x ப்ளஸ் 2x ப்ளஸ் 12 நம்ம எழுதலாம். இப்போ எக்ஸை காமனாக எடுத்தால் எக்ஸ் ப்ளஸ் 6, இங்கே 2வை காமனாக வெளில எடுத்தால் எக்ஸ் ப்ளஸ் 6ன்னு கிடைக்கும். இப்போ எல்லாத்தையும் எழுதும்போது எக்ஸ் ப்ளஸ் 6 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2ன்னு கிடைக்கும். இப்போ ஹெச்சிஎஃப் வந்து எதெல்லாம் காமனாக இருக்கோ அது மட்டும்தான். இங்கே எக்ஸ் ப்ளஸ் 6 மட்டும்தான் காமனாக இருக்குது, அதனால் ஹெச்சிஎஃப் எக்ஸ் ப்ளஸ் 6ன்னு போடலாம். அடுத்து எல்சிஎம்க்கு வந்து காமனாக இருக்கிறதையும் எழுதணும், இல்லாததையும் எழுதணும்னு சொல்லியிருக்கேன். எக்ஸ் ப்ளஸ் 6 வந்து காமனாக இருக்குது. அடுத்தது எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2. இது எல்லாத்தையும் சேர்த்து தான் எல்சிஎம்னு எழுதணும். உங்களுக்கு இந்த சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மெத்தடில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்லாம் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.